Assalamu alaikum guys. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட் பார்க்க போறோம். Unit-3 World War II. அதுலயும் முக்கியமான டாபிக் causes of the World War. World War II வந்ததுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். 20th century முதல் பாதியிலேயே பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பேரழிவுகளை சந்திச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த உலகத்தில் நடந்த இந்த ரெண்டு வேர்ல்டு வார்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 ல இருந்து 1918 வரைக்கும் நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் 1939 ல இருந்து 1945 வரைக்கும் நடந்துச்சு. இந்த ரெண்டு வார்னால தான் உலகம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பேரழிவை சந்திச்சுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு வார்ஸ்க்கு ஏன் உலக போர் வேர்ல்டு வார்ஸ்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வார்ஸ் தான் அதிகமான பகுதிகளில் நடந்துச்சு. முக்கியமாக யூரோப், ஏஷியா, ஆப்பிரிக்காவில். இந்த ரெண்டு வாரில் தான் பொதுமக்கள் அதிகமாக கொல்லப்பட்டார்கள். அதோடு சேர்த்து ஆர்மி சோல்ஜர்ஸும் வந்து கொல்லப்பட்டார்கள். இதனால தான் இந்த ரெண்டு வார்ஸை வேர்ல்டு வார்ஸ் உலக போர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாங்க காசஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு மொத்தம் ரெண்டு பேர்கள் இருக்குது. தி கிரேட் வார் ஆர் த வார் டு எண்ட் ஆல் வார்ஸ். இதுக்கு மேலே எந்த வார்ஸும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பேர் வச்சாங்க. ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் வரதுக்கு ஒரு இமிடியட் காசஸ் அப்படின்னா ரெண்டு காரணங்கள் சொல்லலாம். ஒன்று ஜெர்மனி, இன்னொன்று ஜப்பான். ஜெர்மனி பற்றி பேசணும்னே நான் ஜப்பானை பற்றி பேசிடுறேன். ஜப்பான் வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக க்ரோ ஆகிட்டே வந்துச்சு. இது மற்ற நாடுகளுக்கு பிடிக்கல. அதனால செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஜெர்மனி செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அண்டர் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் 1919. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு ஜூன் 1919. இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்னால ஜெர்மன் மக்களிடையே வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படுது. அதுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா ஜெர்மன்கிட்ட இருக்கிற பகுதிகள் வெஸ்ட்டில் இருக்கட்டும், நார்த்தில் இருக்கட்டும், ஈஸ்ட்டில் இருக்கிற டெரிட்டரிஸ் எல்லாம் வந்து விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. செகண்ட் ரூல் வந்து ஜெர்மனியோட ஆர்மி வந்து குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது ஜெர்மனிக்கு பிடிக்கல. தேர்ட் ஒன் என்னன்னா வார் ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால நடந்த இழப்புகளுக்கு ஜெர்மனி தான் வந்து இழப்பீடு கொடுத்து மற்ற நாடுகளை சரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. முக்கியமாக இந்த 3 விஷயங்கள் வந்து ஜெர்மனிக்கு பிடிக்கல. அதனால ஜெர்மனி வந்து செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? இதுதான் இமிடியேட் காசஸ் செகண்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கு. மறக்காதீங்க, ஒன்று ஜப்பான், இன்னொன்று ஜெர்மனி. நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பிரசிடென்ட் உட்ரோ வில்சன். இவர் தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னார். லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உலக ஒற்றுமைக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஏதாவது ரெண்டு நாடு இடையே பிரச்சனை அப்படின்னா அந்த ரெண்டு நாடு வந்து உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இந்த விஷயம் நான் வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து அப்புறமேட்டு சொல்கிறேன். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். ஃபோர்த் பாயிண்ட் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்டாலி எத்தோப்பியா அட்டாக் பண்ணுறதுக்காக எத்தோப்பியாக்குள்ளார போயிருப்பாங்க. இதை தெரிஞ்சுட்டு எத்தோப்பியா லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து உதவி கேட்பாங்க. ஆனால் லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யார் எப்படி வேணால் போங்கப்பா, யார் எப்படி வேணால் அடிச்சுக்கோங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியலாக இருந்தாங்க. அதனால் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். யூஎஸ்ஏ சேர்ந்த பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவார் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஆனால் லீக் ஆஃப் நேஷன்ஸில் யூஎஸ்ஏ வந்து மெம்பராக இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேஷனிஸ்ட் அப்ரோச். அப்படின்னா என்னப்பா வாங்க படிப்போம். ஐசோலேஷனிஸ்ட் அப்ரோச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கன் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா யூரோப்பியன் அஃபேர்ஸில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. யூரோப்பியன் அஃபேர்ஸ்னு சொல்கிறது யூரோப்பியன் மேட்டர்ஸில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தனிமையாக இருந்தாங்க. இதை தான் வந்து ஐசோலேஷன் அப்ரோச்னு சொல்லுவாங்க. யார் எப்படி வேணால் போங்க, நாங்கள் இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்னு வந்து தனியாக இருந்தாங்க அமெரிக்கா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து போஸ்ட் வார் கிரைசிஸ் அண்ட் ஜெர்மனி. நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பேன் ஜெர்மனி வந்து செகண்ட் வேர்ல்டு வார் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் சொல்லப்பட்ட 3 விஷயங்கள் வந்து ஜெர்மனிக்கு பிடிக்கல. நிறைய விஷயங்கள் பிடிக்கல. முக்கியமாக இந்த 3 விஷயங்கள் வந்து ஜெர்மனி ரொம்ப பாதிச்சது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மன் மக்களிடையே வந்து ஒரு மனக்கசப்பு. ஜெர்மன் மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை. ஜெர்மனியில் வந்து வேலை இல்லை, இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகிடுச்சு, வேலை வாய்ப்பு இல்லை, காசு மதிப்பெல்லாம் போயிடுச்சு. 1920s பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் பேக்கெட் வாங்குறதுக்கு தள்ளு வண்டியில் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்களாம் ஜெர்மன் மக்கள். அந்த அளவுக்கு ஜெர்மன் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சாங்கன்னு சொல்லலாம். இந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக தான் ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து உருவாகிறாரு. இட்டாலியில் முசோலினி, ஸ்பெயினில் ஃப்ராங்கோ. இந்த 3 பீரியட்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கண்ட்ரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக மாற்றிட்டே இருந்தாங்க. ஆனால் கொடுங்கோலாட்சியும் நடத்தினாங்க, அது வேறு விஷயம். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், வார் ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்ததுக்கு ஜெர்மனி தான் காரணம்னு சொல்லி மற்ற நாடுகள் இழப்பீடு கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பல தடவை வாக்குவாதங்களுக்கு அப்புறம் இந்த இழப்பீடை வந்து குறைச்சாங்க. ஒன்றும் இல்லை, ஜெர்மனி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டத்துக்கு பழி தீர்க்கிறதுக்காக செகண்ட் வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ஜெர்மனி. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுக்கு. அடால்ஃப் ஹிட்லர். நான் அடால்ஃப் ஹிட்லரை பற்றி செகண்ட் யூனிட்லேயே பேசியாச்சு. இதில் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஜெர்மனியில் ஒரு நம்பிக்கையில்லா கவர்மெண்ட் நடக்கும்போது ஒரு நல்லபடியாக ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணார் அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லர் ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். அவர் பேச ஆரம்பிச்சார்னா மக்களை வந்து தன் பக்கம் கவர அளவுக்கு பேசுவாராம். கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் மனசில் வந்து அவர் இடம் பிடிக்கிறார். அதை தொடர்ந்து 1933லேருந்து 1945 வரைக்கும் ஜெர்மனி ரூல் பண்ணுறாரு அடால்ஃப் ஹிட்லர்.
அடால்ஃப் ஹிட்லர் தான் ட்ரிட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரூல்ஸே வந்து பிரேக் பண்ணார். அது எப்படின்னு பாருங்க. ட்ரிட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ல ஒரு ரூல் சொல்லப்பட்டிருக்கும், ஆர்மி வந்து அதிகமாக வச்சிருக்கூடாது அப்படின்னு. அதை வந்து பிரேக் பண்ணுறாரு அடால்ஃப் ஹிட்லர். ஜெர்மனி ஆர்மியை இன்க்ரீஸ் பண்ணுறாரு, வெப்பன்ஸை வந்து தயாரிக்கிறாரு, மிலிட்ரி ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே தயாரித்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றிட்டு வராரு அடால்ஃப் ஹிட்லர். இதனால் ஜெர்மனி என்ன ஆகுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்குது, பணப்பற்றாக்குறை வந்து கம்மியாகுது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மனியை வந்து ஒரு சிறப்புமிக்க நாடாக வந்து அடால்ஃப் ஹிட்லர் மாற்றிட்டே வந்தார். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இட்டாலி என்ன பண்ணுறாங்கன்னா இத்தோப்பியாவை அட்டாக் பண்ணுறாங்க. பிரிட்டனையும் பிரான்ஸையும் மீறி இத்தோப்பியா அட்டாக் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. 1936 ஜெர்மனி நெதர்லாண்டுக்குள்ள போகிற முன்னாடி இட்டாலியும் ஜெர்மனியும் வந்து ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேரும்போது ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த ஒப்பந்தம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோம் பெர்லின் ஆக்சிஸ். இதுக்கப்புறம் ஜப்பான் வந்து ஜெர்மனி இட்டாலி கூட சேர்றாங்க. எப்போனா 1938. இவங்க 3 பேருக்குள்ள போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஜெர்மனி ஹிட்லரை பற்றி பேசினேன், அப்புறம் வந்து இட்டாலியை பற்றி பேசினேன், அப்புறம் ஜெர்மனி இட்டாலி ஒன்று சேர்றாங்கன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஜப்பான் ஜெர்மனி இட்டாலி ஒன்று சேர்றாங்கன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. எப்போ ரோம் பெர்லின் ஆக்சிஸ் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா ஆஸ்திரியா அண்ட் செக்கோஸ்லோவேக்கியாக்குள்ளார போகிறார். முக்கியமாக ஹிட்லர் வந்து செக்கோஸ்லோவேக்கியாக்குள்ளார போகிறது என்ன காரணம்னா செக்கோஸ்லோவேக்கியாவில் சுடெட்டன் சொல்கிறப்படுற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் அதிகமான ஜெர்மன் மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறனால அந்த பகுதியை கேப்சர் பண்ணுறதுக்காக ஹிட்லர் முயற்சி பண்ணார். இதுதான் ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர் சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து அலைஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன். இதுவும் லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல நம்ம படிச்சது தான். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அலைஸ் கண்ட்ரிஸ் வந்து உதவி செஞ்சிருக்கணும், ஆனால் அலைஸ் கண்ட்ரிஸ் வந்து உதவி செய்யலை. அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஒரு பக்கம் இட்டாலியும் ஜப்பானும் தன்னோட அக்ரஷனை காட்டுறாங்க, தன்னோட வீரியத்தை காட்டுறாங்க மற்ற நாடுகிட்ட. எப்படின்னு பாருங்க. இட்டாலி இன்வைடட் இத்தோப்பியா 1935 அண்ட் அல்பேனியா 1939. இட்டாலி வந்து 1935ல இத்தோப்பியா அட்டாக் பண்ணுறதுக்காக இத்தோப்பியாக்குள்ளார போகிறாங்க. 1939 அல்பேனியாக்குள்ளார போகிறாங்க, அல்பேனியா அட்டாக் பண்ண. இட்டாலி இத்தோப்பியா அட்டாக் பண்ணுறதுக்காக இத்தோப்பியாவை நோக்கி படையெடுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இத்தோப்பியா எம்பரர் ஹெயில் செலாசே லீக் ஆஃப் நேஷன்ஸ்ட்ட வந்து உதவி கேட்கிறார். ஆனால் லீக் ஆஃப் நேஷன்ஸ் உதவி பண்ணவே இல்லை. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஜப்பான் என்ன பண்றாங்கன்னா மிலிட்டரி எக்ஸ்பென்ஷன், தன்னோட மிலிட்டரியை வந்து அதிகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 1931ல ஜப்பான் வந்து மஞ்சூரியாக்குள்ளார போறாங்க. அதுக்கப்புறம் 1937ல சைனாக்குள்ளார போய் பெஜிங் அப்படின்னு சொல்ற இடத்த வந்து சீஸ் பண்றாங்க ஜப்பான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மிலிட்ரியை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சூரியாவில் போகிறாங்க 1931ல். 1937ல் சைனாக்குள்ளே போய் பெஜினை வந்து சீஸ் பண்ணுறாங்க ஜப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது லீக் ஆஃப் நேஷன்ஸ் உதவி பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது பிரிட்டனும் ஸ்பெயினும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பிரிட்டனுக்கும் ஸ்பெயினுக்கும் என்னன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அந்த நாடு உதவி செய்வாங்க, இல்லை அந்த நாடை வந்து காப்பாற்றுவாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அப்படியே அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டனும் பிரான்ஸும் உதவி செய்யாமல் அப்படியே இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு தனி உலகத்திலே வாழ்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரேட் டிப்ரெஷன் நோக்கி அமெரிக்கா தள்ளப்பட்டனால அமெரிக்காவோட டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் வந்து கான்சென்ட்ரேஷனாக இருந்தாங்க அமெரிக்கா. மற்ற நாடுகள் உதவி செய்யவே இல்லை. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட் டாபிக் வந்து முனிச் பேக்ட். ஃபர்ஸ்ட் முனிச் பேக்ட் அக்ரிமெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன் ரொம்ப சிம்பிளா. ஜெர்மனி செக்கோஸ்லோவேக்கியாவில் இருக்கிற சுடெட்டன் அப்படின்ற ஒரு பகுதியை கைப்பற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க ஜெர்மனி. ஜெர்மனி மொழி பேசுற மக்கள் வந்து அதிகமாக அங்கே வசிக்கிறனால ஜெர்மனிக்கு சுடெட்டன் லேண்ட் தேவைப்பட்டுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டனும் பிரான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெர்மனி கூட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அதுதான் வந்து முனிச் பேக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் வந்து முனிச் பேக்ட். அந்த அக்ரிமெண்ட் படி சுடெட்டன் லேண்டை விட்டு கொடுத்துருவாங்க பிரிட்டனும் பிரான்ஸும் ஜெர்மனி கிட்ட. இதுக்கு மேலே எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது தான் வந்து ஜெர்மனி கிட்ட விட்டு கொடுப்பாங்க பிரிட்டனும் பிரான்ஸும். ஆனால் ஹிட்லர் சும்மா இருக்க மாட்டார். அதை பற்றி தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பவரும் சோவியத் யூனியனும் ஒன்று நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. 1938ல் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லிங் அவர் என்ன பண்ணுவார்னா ஜெர்மனி கூட சேர்ந்து முனிச் பேக்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் போடுறாரு. அதில் ஃப்ரெஞ்சும் இருப்பாங்க, ஆனால் ஃப்ரெஞ்சை பற்றி இதில் சொல்லலை. 3 கண்ட்ரிஸும் சேர்ந்து தான் வந்து இந்த முனிச் பேக்டை சைன் போட்டிருப்பாங்க. இந்த முனிச் அக்ரிமெண்ட் வந்து எதுக்கு போடப்பட்டுச்சுன்னா சுடெட்டன் லேண்டை வந்து ஜெர்மனிக்கு விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு ஜெர்மனி வந்து சுடெட்டன் லேண்டை கைப்பற்றிடுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே ரஷ்யா வந்து 1939ல் நான் அக்ரஷன் பேக்ட் வித் ஜெர்மனி கூட சண்டை போடாத அளவுக்கு ஒரு நான் அக்ரஷன் அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. இதோட சேர்த்து ஜெர்மனி என்ன பண்றாங்கன்னா தன்னோட மிலிட்டரி பவர் வந்து அதிகப்படுத்துறாங்க. இதெல்லாம் அலைஸ் கண்ட்ரிஸ் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. யார் எப்படி வேணா போங்கப்பா அப்படின்னு சொல்லி அலைஸ் கண்ட்ரிஸ் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. என்னதான் ஹிட்லர் வந்து மற்ற கண்ட்ரிஸ் நான் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு முனிச் அக்ரிமெண்ட்ல சொல்லப்பட்டிருந்தாலும் இமிடியேட்டாக என்ன பண்ணுறாருன்னா 1939ல் செக்கோஸ்லோவேக்கியாக்குள்ளார போகிறாரு, செக்கோஸ்லோவே அட்டாக் பண்ணுறதுக்காக. அப்புறம் போலாண்ட் அட்டாக் பண்ணுறாரு. இதெல்லாம் கண்டினியூஸாக ஒரு பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரிட்டனும் பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம். பிரிட்டனை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லிங் 1940ஸில் வந்து ரிசைன் பண்ணுறாரு. அப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பொறுப்பேற்கிறாரு. அவ்வளோதான் கதை. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
போகும்போது அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனோடு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.